சொல்லி மலேரியா டிசீஸுக்கு உலகத்திலே பேட்டன்டட் வேக்சின் கொடுக்கிற ஒரே மேனுஃபேக்சரிங் கம்பெனி, ஒரே ஒரு கம்பெனி உலகத்தில் இருக்கிறது, தட் இஸ் இப்கா. மேனுஃபேக்சரிங் வேக்சின்ஸ் ஃபார் மலேரியா. அந்த கம்பெனி வந்து நமக்கு நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறாங்க. நியூட்ரிசார்ஜ் வேர்ல்டு கிளாஸ், கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்ல நியூட்ரிசார்ஜ் இருக்கு. ஏசியாஸ் பெஸ்ட் பிராண்ட் அவார்டு கிடைச்ச ப்ராடக்ட் நமக்கு நியூட்ரிசார்ஜ். கிளினிக்கலி ப்ரூவன், அதாவது டாக்டர்ஸ் வந்து அதில் இருக்கிற ப்ராடக்ட் வந்து சர்டிஃபைட் பண்ணிருக்கு. எஸ், திஸ் B&J can be given to the patients, bone and joint. மூளைக்கு ஸ்பெஷலா வந்து தயார் பண்ணிய ப்ராடக்ட் எது? BJ, bone and joint. அது வந்து போன் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருந்தா அவருக்கு கொடுக்கலாம். யார் சொல்றாரு? டாக்டர்ஸ் சர்டிஃபை பண்றாரு. நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ், பசங்களுக்கு வளர்ந்து வர்ற சின்ன சின்ன பசங்களுக்கு நீங்க நியூட்ரிசார்ஜ் கிட்ஸை கொடுத்தா அவருடைய போன் ஸ்ட்ரென்த் ஆகும், அவருடைய பிரெயினுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும், அவருடைய நர்வ்ஸுக்கு நல்லா வரும், அவர் நல்லா படிக்கும், அவர் நல்லா தூங்கும், அவருடைய பாடி மெட்டாபாலிசம் வந்து நல்லா இருக்கும். யாரு சொல்றாரு? டாக்டர்ஸ் சர்டிஃபை பண்றது. தட் இஸ் கால்ட் கிளினிக்கலி ப்ரூவன். நம்ம நியூட்ரிசார்ஜ், நியூட்ரிஷன் ப்ராடக்ட், அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகள். நம்ம வெங்கடேஷ் அக்ரோடெக் நமக்கு என்ன கொடுக்குது? ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் that is certified by central government certified organic product for cultivation. That is Israel technology, highly concentrated. அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகள் வந்து குட் இஸ் an அமெரிக்கன் டெக்னாலஜி. நமக்கு வந்து இந்தியால வந்து குட் மாதிரி உள்ள பெரிய பெரிய கம்பெனிகளை வந்து நம்ம RCM கூட சேர ஆரம்பிச்சேன். இன் விச் ஃபேஸ்? தட் இஸ் செகண்ட் ஃபேஸ். ரெண்டாவது ஃபேஸ்ல நிறைய கம்பெனிகள் வர ஆரம்பிச்ச. அவுட்லெட், இந்த இன்கம் எல்லாம் பார்த்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்ச. 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்ச. கவர்மெண்ட் இந்த RCM மாதிரி உள்ள கம்பெனியை பார்த்து பாருங்க, இது வேற ஆள்கள் கிடையாது, கவர்மெண்ட். IAS IPS கேடர்ல உள்ள போலீஸ்காரன், அப்புறம் IAS அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்ல உள்ள ஆள்கள், படிச்ச ஆள்கள் வந்து நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி வேர்ல்டு வைடு உலகத்தில் எப்படி நடக்குது, இந்தியாவில இதுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமா? மணி செயின் சொன்னா என்னது? வாட் இஸ் மணி செயின்? வாட் இஸ் த ரியல் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி? வாட் இஸ் ரியல் மல்டி லெவல் மார்க்கெட்டிங்? இதை படிச்சு கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் ஃபார் த டைரக்ட் செல்லிங் கம்பெனியை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் இஷ்யூ பண்ணி, அது எந்த ஃபேஸ்ல? தட் இஸ் இஷ்யூட் இன் த செகண்ட் ஃபேஸ். அப்போ இதெல்லாம் வந்தப்போ சொசைட்டி பாக்குறாரு, ஏன் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்றாரு, நிறைய பொருள் வருது, நிறைய பேர் அச்சீவ் பண்றாரு, நிறைய பேர் கார் வாங்குறாரு, நிறைய பேர் ஹாப்பியா இருக்கிறாரு, நிறைய பேருக்கு ஹெல்த் கிடைக்குது. அப்போ வந்து என்னாச்சு? சொசைட்டில ஒரு பாசிட்டிவிட்டிஸ் பண்ணாச்சு. அப்ப நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொன்ன போது பயப்பட்ட ஆள்கள் வந்து நெட்வொர்க்கை தேடி வர ஆரம்பிச்ச. வேற நெட்வொர்க் உள்ள ஆள்கள் வந்து RCM படிக்க ஆரம்பிச்ச. தட் இஸ் த செகண்ட் ஃபேஸ். Then started the third phase. இது ரொம்ப பெருசு சார். இது பாருங்க, now we are in the third phase. மூணாவது phase இப்ப நடந்துட்டு இருக்கு. இப்போ presently RCM is running through the third phase. இப்போ third phase நடந்துட்டு இருக்கு. third phase சொன்னா என்னது? நிறைய டிப்போஸ். இப்போ உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. தமிழ்நாட்டுல வந்து புதுசா வந்து சிவகாசியில டிப்போ ஓபன் ஆயிடுச்சு. இன்னும் நிறைய டிப்போஸ் வந்து தமிழ்நாட்டுல பிளானிங் நடந்துட்டு இருக்கு. நீங்க நெக்ஸ்ட் ஒரு 1 இயர்ல நீங்க நிறைய டிப்போஸ் தமிழ்நாட்டுல நீங்க பார்க்கலாம். கேரளால வந்து ஆல்ரெடி 2 புது டிப்போஸ் ஓபன் ஆயிடுச்சு. இன்னும் 2 டிப்போ பிளானிங் நடந்துட்டு இருக்கு. கர்நாடகால வந்து 3வது டிப்போ லாஸ்ட் மந்த் ஓபன் ஆயிடுச்சு. இன்னும் 2 டிப்போ ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு கர்நாடகால. ஆந்திர பிரதேஷ்ல வந்து 3 டிப்போ பிளானிங் நடந்துட்டு இருக்கு. நிறைய டிப்போஸ். பிக்கப் சென்டர் இல்ல சார், நாட் பிக்கப் சென்டர். பிக்கப் சென்டர் சொன்னா சின்ன சின்ன கடை மாதிரி, அவுட்லெட் மாதிரி 300 ஸ்கொயர் ஃபீட் 400 500 ஸ்கொயர் ஃபீட்ல போடுற சின்ன சின்ன கடைகளுக்கு நம்ம பிக்கப் சென்டர் அவுட்லெட்னு சொல்லுவாங்க. டிப்போ வந்து என்னது? கம்பெனி ரன்னிங் அவுட்லெட், கம்பெனி மேனுஃபேக்சர் ஆன பொருள் வந்து ஸ்டோக் பண்ற இடத்துக்கு நம்ம டிப்போன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டிப்போஸ் இப்போ வந்து வர ஆரம்பிச்சோம். சி சார், ஒண்ணு நீங்க பாருங்க, நான் 15 years பேக் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் நெகட்டிவ் ஃபேஸ்ல இருந்த சமயத்துல ஒரு ஆளு வந்து 5000 ரூபாய்க்கு கூட பொருள் எடுக்கிறதுக்கு தயார் இல்லை. எல்லாரும் பயப்பட்டு இருந்த, 5000 எல்லாம் நீங்க சொன்னதினால நான் ஒரு 200 ரூபாய் 200 rupees 500 rupees பொருள் பர்ச்சேஸ் பண்றேன். என்னால நான் 5000 இல்ல அந்த மாதிரி எல்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, இந்த மாதிரி கம்பெனிகள் எல்லாம் நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன், இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படி சொன்ன ஆள்கள் வந்து இப்போ 50 லட்சம் 1 கோடி எல்லாம் இன்வெஸ்ட் பண்ண தயாராகி முன்னாடி வர்றாங்க.
ஹலோ எத்தனை ரூபாய்? 50 lakhs 1 crore. கேலிக்கட்ல வந்து ஒரு ஹியூஜ் வண்டர் வேர்ல்ட் ஓபன் ஆயிடுச்சு. நிறைய பேர் தமிழ்நாட்டுல வந்து பார்த்தேன் அந்த வண்டர் வேர்ல்ட். நீங்க கேலிக்கட் வண்டர் வேர்ல்ட் பார்க்கலாம்னா வந்து நீங்க போய் அந்த கேலிக்கட் வண்டர் வேர்ல்ட நீங்க பாருங்க. நிறைய துளசி பெயிண்டுடைய எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம்ஸ், RCM துளசி பெயிண்டுடைய எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம்ஸ் கேரளால ஓபன் ஆயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலும் எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம்ஸ் நீங்க பார்க்கலாம், ஓபன் ஆகும். கர்நாடகாவிலும் இனியும் எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம்ஸ் வரல. 1-2 PUC காரன் வந்து கொஞ்சம் பெயிண்டை கொண்டு வந்து வச்சு இப்போ பெயிண்டை வந்து படிக்க ஆரம்பிச்சு. கேரளால லாஸ்ட் 3 டேஸா வந்து RCM துளசி பெயிண்டுடைய மேனேஜிங் டைரக்டர் அப்புறம் பிசினஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர் இவர் 2 பேர் வந்து 3 நாளா கேரளால ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கு. இன்னும் 4 days, நாளையில இருந்து இன்னும் 4 days கன்சிஸ்டன்டா இருக்கும். தமிழ்நாட்டிலும் 5 days ப்ரோக்ராம் நம்ம பிளான் பண்றேன். நீங்களும் அந்த ப்ரோக்ராம் நீங்க கண்டிப்பா அட்டென்ட் பண்ணுங்க. என்னுடைய ஒரு வீடியோ வந்து தமிழ் இதுல யூடியூப்ல இதுல சீனியர் லீடர்ஸ் யாரோ ஒரு ஆள் வந்து அந்த யூடியூப் லிங்க் வந்து சாட் பாக்ஸில் போடுங்க சார். துளசி ஆப் இட் இஸ் வெரி வெரி குட் ப்ராடக்ட். நீங்க ராயல்டி அடிக்கணும். நான் கொஞ்சம் துளசி பெயிண்ட் சொல்றேன், இன்னைக்கு கொஞ்சம் லைட்டா சொல்றேன். டீடைலா இன்னைக்கு சொல்றதுக்கு டைம் இருக்காது, பட் கொஞ்சம் சொல்றேன். நீங்க டீடைலா வந்து நீங்க அந்த யூடியூப் சேனல் பார்க்கலாம். சீனியர் லீடர்ஸ் கொஞ்சம் அந்த யூடியூப் சேனலுடைய லிங்க் வந்து இந்த சாட் பாக்ஸில் போடுங்க, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல் ஆகும். அந்த யூடியூப் சேனலை நீங்க பாருங்க, அது பெயிண்ட் வந்து டீடைலா கொடுத்துருக்கு. ரைட், அது மட்டும் இல்ல, ஹியூஜ் பெருசா வந்து வர்றேன். 50 lakhs 1 crore இன்வெஸ்ட் பண்ணி பெரிய அவுட்லெட் வர்றேன். பட் அதோட கூட என்ன தெரியுமா, ப்ரொஃபஷனல்ஸ் லைக் டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், பெரிய ப்ரொஃபஷனல், பெரிய பிசினஸ்காரன் RCMல அட்ராக்ட் ஆகிறார். பிகாஸ் ஆஃப் த ப்ராஃபிட்டபிலிட்டி, பிகாஸ் ஆஃப் தி எக்ஸ்க்ளூசிவ் ஆப்பர்ச்சுனிட்டி. RCM உடைய அவுட்லெட் போட்டா அந்த ஏரியால வந்து இன்னொரு அவுட்லெட் வராது. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ஊர்ல கிடையாது. இந்த மாதிரி ப்ராஃபிட் ஆஃப் பர்சன்டேஜ், இந்த மாதிரி குவாலிட்டி ப்ராடக்ட்ல இவ்வளவு பர்சன்டேஜ் கொடுக்குற வேற கம்பெனி எது இருக்கு? எதுவுமே இல்ல. ஓன் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் இருக்கிற கம்பெனி. சோ என்ன ஆயிடுச்சு இப்போ, என்ன ஆயிடுச்சு, பெரிய நெட்வொர்க்காரன், பெரிய நெட்வொர்க், லாஸ்ட் 10 years 20 years நெட்வொர்க்ல இருக்கிற பெரிய லீடர்ஸ் வந்து இப்ப RCMல அட்ராக்ட் ஆயிட்டு இருக்கு. பெரிய ப்ரொஃபஷனல்ஸ் RCMல அட்ராக்ட் ஆயிருக்கு. பெரிய பிசினஸ்காரன் RCMல அட்ராக்ட் ஆயிட்டு இருக்கு. எவ்வளவு பணம் வேணும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஆள்கள் தயாராயிட்டு இருக்கு. பெரிய நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல பெரிய அச்சீவ்மெண்ட், கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிச்ச பெரிய லீடர்ஸ் இப்ப RCMல அட்ராக்ட் ஆயிருக்கு. ரைட், தட் இஸ் தி தேர்ட் ஃபேஸ். இப்ப அந்த தேர்ட் ஃபேஸ் ரன்னிங்ல இருக்கு. நம்ம இப்ப என்ட்ரி ஆக போறது எந்த ஃபேஸ்? we are going to enter into the fourth phase. 4வது ஃபேஸ்ல நீங்க என்ட்ரி ஆக போறீங்க. ஹலோ, be very conscious, be alert. நீங்க அலர்ட் ஆக வேண்டிய சமயம், டைமிங். நீங்க RCM வந்து இன்னும் புரியலையா, நீங்க உங்க அப்ளைன் லீடர்ஸ், டெக்னிக்கல் அச்சீவர்ஸ், ராயல்டி அச்சீவர்ஸ் உட்கார வச்சு நீங்க கம்ப்ளீட் சிஸ்டத்தை நீங்க புரியுங்க. ஏன்னா RCM is going to enter into the fourth phase. 4வது ஃபேஸ்ல என்ட்ரி ஆக போறேன். எனி கெஸஸ்? 4வது ஃபேஸ் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியுமா? anybody can anybody tell? ஏதாவது ஒரு ஆள் வந்து அன்மியூட் பண்ணி 4வது ஃபேஸ் எப்படி இருக்கும், அப்படி ஒரு ஐடியா உங்களை மனசுல என்ன இருக்கும், அப்படி ஒரு ஐடியா சொல்ல முடியுமா? anybody from this team? RCM இருந்தாலே மிகப்பெரிய விஷயம் சார். நீ வருங்காலத்துல RCM இருக்கிறது பெரிய விஷயமா இருக்கிறது தான். queue for joining சார். joining வந்து queuல நிப்பாங்க. 100% கரெக்ட், 100%. அதான் நான் நெக்ஸ்ட் ஸ்லைட் அதான் போட்டிருக்கேன் பாருங்க. people will stand in queue to join with you. ஜெகதீஷன் சார் தானே சொன்னது? yes sir. கரெக்ட் சார், you are 100% கரெக்ட். ஒரு பாராட்டு உங்களுக்காக. great sir. people will stand in queue to join with you. ஆனா அந்த புக்கோட பேர் என்ன? புக்கோட பேர் என்ன சார்? brand yourself for network marketing business. அப்படி சொன்னா என்ன தெரியுமா? brand yourself for network marketing business. இந்த புக் நீங்க படிங்க வாங்க. அப்படி சொன்னா என்ன தெரியுமா? நம்ம ஒரு என்னது, ஒரு டூத் பேஸ்ட் வாங்க போனா மார்க்கெட்ல என்ன கேட்டு வாங்கும்?
பிராண்டட் இருக்கா? பிராண்டட் ஐட்டம். ஒரு கால்கேட் கொடுங்கன்னு சொல்லுவாங்க, கரெக்ட் தானே? ஆமா. யாரும் வந்து எனக்கு டூத் பேஸ்ட் கொடுங்கன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? கோல்கேட்டோ பெப்சோடோ ஒரு பிராண்டட் ஐட்டத்தை கேட்பாங்க. அந்த பேரை கேட்குவாங்க, அந்த பேரை கேட்குவாங்க. தட் இஸ் கால்ட் பிராண்ட். அந்த பிராண்ட் எப்படி வந்தது? அட்வர்டைஸ்மென்ட் மூலமாக வந்தது, மக்களை போய் ரீச் ஆச்சு. இப்போ ஒரு ஆள் போய் ஒரு வாஷிங் பவுடர் வாங்கணும், ஒரு கடையில வாஷிங் பவுடர் வாங்கணும், அவர் என்ன போய் கேட்குவாங்க? சர்ஃப் கொடுங்க, ரின்னு கொடுங்க அப்படி கேட்கும். சர்ஃப் கொடுங்க. யாரும் வந்து எனக்கு வாஷிங் பவுடர் கொடுங்க, அவ்வளவு அளவுக்கு எல்லாம் எஜுகேஷன் நம்ம நாட்டில் இல்ல. அவர் என்ன கேட்குவாங்க? எனக்கு சர்ஃப் வேணும், எனக்கு கோல்கேட் கொடுங்க. அவருக்கு கோல்கேட் வேண்டாம், அவருக்கு தேவை என்னது? டூத் பேஸ்ட். சர்ஃப் கொடுங்க, அவருக்கு என்ன தேவை? வாஷிங் பவுடர். நீங்க எது கொடுத்தாலும் ஓகே. பட் அவர் கேட்கறது வந்து வாஷிங் பவுடர்னு கேட்குவாங்க, சாரி சர்ஃப்னு கேட்குவாங்க. அது வந்து திஸ் இஸ் கால்ட் பிராண்ட். இது கால்ட் பிராண்ட். அந்த மாதிரி வந்து நீங்களும் ஒரு பிராண்டா மாறணும். You have to become a brand. இந்த Lux, Lifebuoy, 3 Roses, Brew Bond, நிறைய பேர் என்ன சொல்ல தெரியுமா? நான் எத்தனையோ வருஷமா சார் நான் குடிக்கிற டீ வந்து 3 Roses, அதை விட்டு எனக்கு எந்த டீயும் பிடிக்காது, எனக்கு 3 Roses தான் வேணும். அந்த பிராண்ட் வந்து அவர் எப்படி பேசுறாரு? That brand is created because of the consistent advertisement, consistent promotion. கன்சிஸ்டா வந்து மார்க்கெட்ல வந்து இருந்து அந்த பேரை வந்து கேட்டு 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 அந்த பிராண்ட் வந்து அவரோட தலையில் உட்கார்ந்துச்சு. தட் இஸ் கால்ட் பிராண்ட் கிரியேஷன். நம்மளும் வந்து நம்முடைய ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ண வேண்டிய ஒரு டைம் இது. we have to create our brand. ஆர்சியம் கிடையாது, as a person we have to create the brand. ஏன்னா வந்து யாரும் வந்து ஆர்சிஎம்ல ஜாயின் ஆகாது. இப்ப நாசர் சார் ஒரு பிளானை கொடுத்தா யாரும் வந்து ஆர்சிஎம்ல ஜாயின் ஆகாது. அவரு வந்து எங்க ஜாயின் ஆகும்? அவர் நாசர் சாரோட கூட ஜாயின் ஆகும். இப்ப செந்தில் சார் ஒரு பிளானை கொடுத்தா அவர் வந்து ஆர்சிஎம்ல ஜாயின் ஆகாது. அது யாரோட கூட ஜாயின் ஆகும்? செந்தில் சாரோட கூட ஜாயின் ஆகும். they will join with Nasser, they will join with Sendil, they will join with Kamraj sir, they will don't join in RCM. அவர் என்ன பேசுவாங்க தெரியுமா? நாசர் சார் நீங்க இருந்தா நான் இருக்கிறேன், நீங்க சப்போர்ட் கொடுத்தா நான் இருக்கிறேன், அப்படித்தானே சொல்லும். இல்ல நீங்க விட்டு போனாலும் நான் பண்றேன் அப்படி சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டேன், கரெக்ட் தானே? So people are joining with you. So if people have to join with you, you have to create your brand. நீங்க ஒரு பிராண்டா மாறணும். So people will stand in queue and join with you. That is the fourth phase. உங்களை தேடி வரும் சார், உங்களை தேடி வந்து ஜாயின் ஆகும். உங்களை தேடி வர போற சமயம் வருது. நீங்க வீட்டுல இருந்து வெளியே போக தேவையில்லை. நீங்க கன்னியாகுமரியிலும் ஈரோடிலும் சேலத்திலும் டிராவல் பண்ண வேண்டாம். நீங்க சென்னையில உட்காருங்க, உங்களை அப்பாயின்மெண்ட் கேட்டு வந்து வீட்டுல வந்து ஜாயின் ஆக போற டைம். தட் இஸ் த fourth phase. RCM is going to enter. RCM entry ஆக போகுது. பட் வெரி வெரி கேர்ஃபுல். யூ ஹேவ் டு கிரியேட் a brand. நிறைய பேரோட பிராண்ட் என்ன தெரியுமா? நிறைய பேரோட நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நிறைய பேரோட பிராண்ட் என்ன தெரியுமா? they have a monkey brand. அவருக்கு என்ன பிராண்ட் இருக்கு? they have monkey brand. ஒரு இடத்துல இருக்காது, ஒரு கம்பெனில இருக்காது. இந்த கம்பெனில கொஞ்ச நாள், இன்னொரு கம்பெனில கொஞ்ச நாள், இன்னொரு கொஞ்சம் கம்பெனில கொஞ்சம் பணம் இன்வெஸ்ட் பண்ற கம்பெனில இன்னும் கொஞ்ச நாள் கொஞ்சம் ப்ராடக்ட் எடுத்து இன்னொரு கொஞ்சம் கம்பெனில இன்னும் கொஞ்ச நாள் கிடைக்கும் பண்ணும். கொஞ்ச நாள் ஆர்சிஎம் பண்ணும், கொஞ்ச நாள் சும்மா வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கும், கொஞ்ச நாள் படுத்துடும், கொஞ்ச நாள் மீட்டிங்க கேட்டு மோட்டிவேட் ஆகி இன்னும் கொஞ்ச நாள் பண்ணுவாங்க. What is their brand? They are inconsistent brand. Consistency இல்ல. So what is your brand? எப்போ நீங்க சன்னு மாதிரி. இப்ப சன்னு வந்து காலையில ஒரு 6 மணி 6:30 வந்து அந்த சன்னு வெளியில வந்து தான் ஆகணும், கரெக்ட் தானே? தட் இஸ் a brand. அப்புறம் ஒரு 6:30 வந்து அது சன் செட் ஆகும். we know, நம்ம எல்லாம் ரெடியா இருக்கும். காலையில வந்து அலாரம் போட்டு 5 மணி 5:30 5:30 நம்ம எழுந்திருச்சிடும். because sun has created a brand in the mind that sun வரும், அது வரும், அப்படி நமக்கு கேரண்டி இருக்கு. that is a brand created by the sun for the past so many years. நிறைய வருஷங்களா நம்ம சன்னை பார்த்துட்டு இருக்கு. ஒரு நாள் சப்போஸ் சன் வரலாம்னு வச்சுக்கோ, சப்போஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த அந்த சன் வந்து ஒரு நாள் காலையில வரல அப்படி வச்சுக்கோ, என்னாகும் தெரியுமா? 15 hours நம்ம எல்லாம் இறந்து போயிடும். நம்ம கம்ப்ளீட் we will be washed out of this world. அவ்வளவுதான் நம்மோட லைஃப். அதே மாதிரி if we as a leader if we are not consistent, நம்முடைய டீம் நம்மோட கூட இருக்காது.
Don't create your brand as a monkey brand. Don't create your brand as an inconsistent leader. Be consistent. சூரியன் சன்னு மாதிரி இருக்கணும். எப்போ வந்து லீடர் வந்து yes my leader yes I want to be joined with that person. அந்த பிராண்ட் நீங்க கிரியேட் பண்ணுங்க. அந்த பிராண்ட் நீங்க கிரியேட் பண்ணினா உங்களை தேடி வீட்டுல வந்து ஆட்கள் கியூவா நின்று உங்களை கூட ஜாயின் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். that is the fourth phase. so you have to be conscious, you have to be alert. நீங்க வந்து பவர்ஃபுல்லா இருக்கணும், நாலேஜ் இருக்கணும், ஆக்ஷன்ல இருக்கணும். every day in action you have to be very very conscious in the present time. ஏன்னா வந்து ஆர்சிஎம் பயங்கரமா பூவமாக போகுது, பயங்கரமான growth வரப்போகுது. மானிட்டரிங் அத்தாரிட்டி வரப்போகுது. சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆல் ஓவர் இந்தியா மானிட்டரிங் அத்தாரிட்டி ஃபார்ம் பண்ண போறேன். இப்ப இது வந்து இன்சூரன்ஸ்ல மானிட்டரிங் அத்தாரிட்டி இருக்கு, கம்யூனிகேஷன்ல மானிட்டரிங் அத்தாரிட்டி இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல மானிட்டரிங் அத்தாரிட்டி, எல்லாத்துலயும் மானிட்டரிங் அத்தாரிட்டி இருக்கு. டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி மானிட்டரிங் அத்தாரிட்டி கொண்டு வர போகுது. we are going to enter into the fourth phase of the growth. so be alert, be conscious, right? are you ready? எல்லாரும் ரெடியா இருக்கா? right, okay. so direct selling ஏன் இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் மானிட்டரிங் அத்தாரிட்டி, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கைட்லைன்ஸ் மானிட்டரிங் எதுக்கு கொண்டு வராங்க? பிகாஸ் கவர்மெண்ட் வந்து எல்லாருக்கும் வந்து வேலை கொடுக்க முடியாது. நீங்க ஒரு புக் படிக்கலாம், த பிசினஸ் ஆஃப் த 21st century. 21st centuryல மெயின் இஷ்யூ என்ன தெரியுமா? பாப்புலேஷன் நிறைய ஏறி போயிட்டு இருக்கு, ஆனா வந்து வேலை வாய்ப்பு இல்ல. அத்தனை பேருக்கும் வேலை கொடுக்கிறதுக்கு கவர்மெண்ட் கையில் ஆகாது. there is no particularly organized sectors in our country. we don't have many organized sectors. we have most of the field in India is unorganized structure தான் நிறைய இருக்கு. 95% of the field in India is unorganized. maybe about 4 to 5% is only organized. so organized sectorல மட்டும் தான் கவர்மெண்ட் ஏதோ பண்ண முடியும். unorganized sectorல கவர்மெண்ட்க்கு இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது. so government cannot create more job opportunities. நிறைய வேலை வாய்ப்பு வந்து கவர்மெண்ட் தயார் பண்ணி கொடுக்க முடியாது. ஆனா கவர்மெண்ட்க்கு புரிஞ்சு போயிடுச்சு, after the study worldwide, after international studies அவருக்கு புரிஞ்சு போயிடுச்சு, RCM can இந்த மாதிரி டைரக்ட் செல்லிங் கம்பெனி can create job opportunities. so government வந்து என்ன பண்றாரு? they are supporting the direct selling system. they want to support the genuine direct selling system. அதனால வந்து நீங்க பாத்துக்கலாம், FDSA India.org, Federation of Direct Selling Association. it is a subsidiary firm of World Direct Selling Association. so FDSA India.org நீங்க போய் பார்த்தா RCM is having lifetime membership. அவர் அவ்வளவு சீக்கிரமா வந்து யாருக்கும் மெம்பர்ஷிப் கொடுக்க மாட்டேன். ஆனா வந்து RCMக்கு லைஃப் டைம் மெம்பர்ஷிப் கொடுத்து ரினியூவல் கூட பண்ண தேவையில்லை. that is the kind of membership we got in FDSA, right? அது ஏன் கொடுத்தாச்சு? அவர் RCM மொத்தமா படிச்சிருச்சு. அவர் லாஸ்ட் 45 இயர்ஸ் உடைய ஹிஸ்டரி படிச்சு பார்த்தேன், பிசினஸ் படிச்சு பார்த்தேன், கம்பெனியோட ஒப்ஜெக்டிவ்ஸ் படிச்சு பார்த்தேன், கம்பெனியோட ஒர்க்கிங் ஸ்ட்ராட்டஜி படிச்சு பார்த்தேன். இதுல எந்ததும் மைனஸ் இல்ல. ஆள்களுக்கு வந்து இதுல எந்த மாதிரி பிரச்சனையும் வரமாட்டேன். அதை படிச்சு புரிஞ்சதுக்கு அப்புறம் they gave a lifetime membership for RCM, right? so அதுக்கப்புறம் why government is giving so lot of support? because RCM மாதிரி உள்ள கம்பெனி, genuine companies can make the society united and secured. கவர்மெண்ட்ல அதுக்கு நிறைய இன்வால்வ்மெண்ட் கிடையாது. அன்ஆர்கனைஸ்டு செக்டர்ல கவர்மெண்ட்டுக்கு பயங்கர தலைவலி இருக்கும். அவர் போலீஸ்காரனை கொண்டு வரணும், அவர் கோர்ட்டை கொண்டு வரணும், நிறைய வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இதெல்லாம் போலீஸ்காரனை வச்சு பார்க்கணும். ஆனா வந்து ஒரு ஆர்கனைஸ்டு செக்டரா டைரக்ட் செல்லிங் மாறும்போது government உடைய தலைவலி கம்மியாகும். so they want to promote good genuine direct selling companies like RCM business. 100% tax to government, 100% tax. நீங்க பாருங்க, நீங்க வெளியில ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை வாங்க போனா யாரும் உங்களுக்கு பில் கொடுக்குவாங்களா? இல்ல, யாரும் பில் கொடுக்கறது இல்ல. நான் கொஞ்சம் இந்த பெரிய பெரிய மால்ஸ்ல எல்லாம் போனா உங்களுக்கு பில் கிடைக்க விட்டா சின்ன சின்ன கடைக்காரே யாரும் பில் கொடுக்குவாங்க? யாரும் பில் கொடுக்கறது இல்ல. ஆனா RCMல நீங்க ஒரு கடையில என்ட்ரி ஆகி வெளியில போறதுக்கு முன்னாடி நீங்க அந்த பில்ல கேட்டு வாங்கி உங்களுக்கு கரெக்டா பிசினஸ் ஓட வந்துருச்சா, அது வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க அந்த கடையை விட்டு வெளியில போகும். so 100% you are making sure that 100% tax is paid to the government. இல்லாம நீங்க பொருள் வாங்க மாட்டேன். ஆனா வெளியில ஒரு கடையில போனா நீங்க பில் கேட்டு வாங்குவாங்களா? அவர் ஒரு நியூஸ் பேப்பரோட மேல பில் எழுதி கொடுப்பாங்க. அந்த கிடைச்ச ப்ராடக்ட் வந்து ஒரிஜினலா டூப்ளிகேட்டா உங்களுக்கு எப்படி தெரியும்? ஹலோ,
நீங்க சொல்ற இல்லையா, நான் லாஸ்ட் 25 இயர்ஸ் நான் 3 ரோசஸ் தான் யூஸ் பண்ணுவோம். நீங்க வாங்கிட்டு இருக்கிற கடையில உங்களுக்கு கிடைச்ச 3 ரோசஸ் ஒரிஜினலா டியூப்ளிகேட்டா எந்த கேரண்டி? உங்களுக்கு பில் கிடைச்சிருக்கா? கம்பெனியோட பில் கொடுத்திருக்கா? டாக்ஸ் பேட் பில் கிடைச்சிருக்கா? நியூஸ் பேப்பர்ல தானே எழுதி கொடுத்தது. அது ஒரிஜினலா டியூப்ளிகேட் எப்படி தெரியும் உங்களுக்கு? No idea. But in RCM, you get a genuine 100% tax paid bill. யாரு கன்ஃபார்ம் பண்றது? கவர்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ண தேவையில்லை, டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ண தேவையில்லை, போலீஸ்காரன் வர தேவையில்லை. யார் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க? இங்க RCM உள்ள ஓரோ டைரக்ட் செல்லர்ஸும் கன்ஃபார்ம் பண்ணி பில் ஆயிடுச்சா கன்ஃபார்ம் பண்ணி தான் ஒரு பொருள் வாங்குவோம். ஏன்னா எனக்கு ஒரு பொருள்ல வாங்கும் போது பில் கிடைச்சா மட்டும்தான் எனக்கு பிசினஸ் ஓலியம் ஏறும். எனக்கு பிசினஸ் ஓலியம் வேணும். ரைட்? சோ 100% tax is paid. இது கவர்மெண்ட்டுக்கு புரிஞ்சு போச்சு. National economic growth. So when tax is paid, economy of the country will grow. The nation totally will grow. Government issued guidelines. இதெல்லாம் பார்த்து, இதெல்லாம் கம்பெனியோட இந்த பாசிட்டிவிட்டி பார்த்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சு? 2016ல கைட்லைன்ஸ் இஷ்யூ பண்ணியாச்சு. 2013ல இருந்து இந்த படிக்க ஆரம்பிச்ச வாட் இஸ் திஸ் டைரக்ட் செல்லிங். IAS காரன், IPS காரன், நிறைய நீங்க நினைக்கிற மாதிரி படிப்பும் இதுவும் இல்லாம உள்ள நெட்வொர்க் லீடர்ஸ் கையில் பண்ணல. இது பெரிய பெரிய படிச்ச ஆள்களே இன்டர்நேஷனலி நடக்கிற பிசினஸ் டைரக்ட் செல்லிங் பிசினஸ் படிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம நாட்டுல இந்தியாவில 2016ல கைட்லைன்ஸ் இஷ்யூ பண்ணியது. அண்ட் ஷார்ட்லி, very very shortly, you can expect a monitoring authority will be formed like IRDA, Reserve Bank of India மாதிரி, SEBI மாதிரி ஒரு monitoring authority for direct selling is shortly expected in India. That is the fourth phase changing phase in the RCM business, right? RCM is the best in the industry. நான் சொல்றேன் RCM is the best in the industry. இதை விட பெரிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு லைஃப்ல கிடைக்க மாட்டேன். Because RCM is a company with 500 years plan. 500 years உடைய பிளான் இருக்கு. எந்த கம்பெனிக்கு சார் 2 வருஷம் பிளான், 2 years பிளான் இருக்க ஒரு கம்பெனில? நீங்க ஜாயின் ஆகி என்ன சொல்லுங்க தெரியுமா? கம்பெனியோட பெரிய பெரிய லீடர்ஸ் என்ன தெரியும் தெரியுமா? கம்பெனி ஜாயின் ஆகி ஃபாஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்ணுங்க சார். ஏன்னா கம்பெனி எத்தனை நாள் இருக்கும் தெரியாது. இருக்கிற டைம்ல ஏர்ன் பண்ணீங்க ஃபாஸ்டா. சார் யூ ஆர் தி ஃபர்ஸ்ட். நிறைய பேர் என்ன சொல்லுங்க தெரியுமா? சார் கம்பெனி ஜஸ்ட் லான்ச்டு சார், தமிழ்நாட்டுல இப்பதான் புதுசா நீங்க தான் சார் ஃபர்ஸ்ட். இப்போ என்ட்ரி ஆனா நல்லது. இப்போ என்ட்ரி ஆகுங்க, ஒரு 5-6 மாசத்துல நீங்க சம்பாதிச்சிடலாம். அதுக்கப்புறம் கம்பெனி இருக்கவும் எனக்கு கேரண்டி இல்லை. அப்ப இப்போ ஜாயின் ஆனா நல்லது. அது மாதிரி எல்லா கம்பெனியும் 99% கம்பெனி இந்த மாதிரி ஏமாத்துற கம்பெனி தான் இருக்கும். ஆனா RCM உடைய பிளான் அப்படி இல்லை. RCM is having a plan of 500 years. அதனால ஆறாம வந்து RCM வந்து ஜாயின் ஆகி நீங்க ஈஸியா இந்த பிசினஸ் கம்ஃபர்டபுளா உங்களுக்கு கிடைக்கிற பார்ட் டைம்ல நீங்க சிம்பிளா இந்த பிசினஸ் எந்த டென்ஷனும் எடுக்காம சிம்பிளா இந்த பிசினஸ் நீங்க கட்டிட்டே போங்க. ஆனா கட்டுங்க, பிசினஸ் பில்ட் பண்ணுங்க. நீங்க சும்மா இருக்க கூடாது. You create your brand that you are consistent in building the team and building the RCM. உங்களை கூட வர்ற ஓரோ ஆட்களுக்கும் சப்போர்ட் கொடுத்து அவரு கண்டிப்பா வந்து சக்சஸ் ஆகுறே, அவரு வெற்றி அடிக்கிறே அப்படி கன்ஃபார்ம் பண்ணி நீங்க மெதுவா பண்ணுங்க. பட் நீங்க டெய்லி ஆக்ஷன்ல இருக்கும். எவ்ரி டே இன் ஆக்ஷன். இன்னைக்கு வேலை பண்ற, இன்னொரு மாசத்துக்கு அப்புறம் வந்து இன்னொரு வேலை பண்ற அப்படி இருக்க கூடாது. எவ்ரி டே யூ கம் இன் த மீட்டிங், எவ்ரி டே யூ டெல் RCM அபவுட் RCM பிளான். நான் உங்களுக்கு 2 கணக்கு காமிக்கிறேன். 2 கணக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம 500 இயர்ஸ் பிளான், RCM ஓட 500 இயர்ஸ் பிளான் ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். 60% of the RCM products are produced by our own factory. நமக்கு ஓனா ஃபேக்டரிகள் இருக்கு, உங்களுக்கு தெரியும். ரூர்க்கில நமக்கு ஃபேக்டரி இருக்கு, நாலாகட், உத்தராஞ்சல், பில்வாரா ஹெட் ஆபீஸ் நமக்கு ஃபேக்டரிகள் இருக்கு, ஆசாமில் இருக்கு, டெல்லியில இருக்கு, சிக்கிம்ல புது ஃபேக்டரி பார்த்தாச்சு. நிறைய இடத்துல நம்மளுடைய ஓன் ஃபேக்டரி, ஓன் ரா மெட்டீரியல்ஸ். இது வரைக்கும் நம்ம ரா மெட்டீரியல்ஸ் வெளியில இருந்து வாங்கிட்டு இருந்தது. இப்ப நம்மளே வந்து ரா மெட்டீரியல்ஸ் பண்ண ஆரம்பிச்ச. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் நம்ம கிட்ட சயின்டிஸ்ட் இருக்கு, டீ டேஸ்டர்ஸ் இருக்கு, டீ ரிசர்ச் நடக்குது. நம்ம கிட்ட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்கு. கோடவுன்ஸ் இன் ஓன் பிரெமைசஸ். நீங்க தமிழ்நாட்டுல வந்து ஈரோட்ல வந்து கோடவுன் நம்மளுடைய ஓன் இடம், வாடகை இல்ல, ரெண்டட் கிடையாது, ஓன் இடத்துல இருக்கு. கர்நாடகால வந்து 3 இடத்துல ஓன் பிளேசஸ் இருக்கு. பெங்களூர், ஹுப்ளி, குல்பர்கா 3 இடத்துல நமக்கு ஓன் பிளேஸ். அது வந்து சின்ன பிளாட் கிடையாது, 1.5 ஏக்கர்ல நம்ம கோடவுன்ஸ் இருக்கு. கேரளால 2 இடத்துல ஓன் பிளேஸ் இருக்கு. இந்தியாவிலே எல்லா இடத்திலும் நமக்கு ஓன் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஓன் ப்ராப்பர்ட்டி. நீங்க இந்தியாவில எந்த இடத்துல போய் பார்த்தாலும் கம்பெனியோட ஓன் ப்ராப்பர்ட்டி, ஓன் இடம் நீங்க பார்க்கலாம். வை? எதுக்கு?
எதுக்கு வேணும் ஓன் ப்ராப்பர்ட்டி? பிகாஸ் we have a 500 years plan. We are not a company for 2 years, 5 years plan. We are a company for the next 500 years. அப்போ நீங்க வந்து உங்க லைஃப்ல மொத்தமா வந்து நீங்க ஆர்சிஎம்ல வேலை பண்ணா உங்களுக்கு அப்புறம் வந்து இது வந்து உங்களை நெக்ஸ்ட் நாமினிக்கு போகும், அதுக்கப்புறம் அவருடைய நாமினிக்கு போகும், அவருடைய பசங்களுக்கு போகும், அவருடைய பசங்களுக்கு போய் 6 to 7 ஜெனரேஷன்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய ப்ராடக்ட் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர்சிஎம். அதுக்காக வந்து இவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஸ்ட்ராங் பண்றாங்க. வர ஆள்கள் வந்து ஸ்ட்ராங்கா நிக்கணும், வர ஆள்களுக்கு வரப்போற காலத்துல வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்கக்கூடாது. அதனால வந்து இவர் என்ன பண்றாரு, ஓன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், பெரிய அளவுக்கு ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஒரு டெவலப் பண்றாரு. நீங்க நிறைய பேர் நம்ம தமிழ்நாட்டுல இந்த ஆர்சிஎம் வண்டர் வேர்ல்டு வந்து பார்த்திருக்கு. இட்ஸ் எ வெரி ஹியூஜ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட். இதுல வந்து இந்த ஹைவேயோட இந்த பக்கம் இந்த வண்டர் வேர்ல்டு நீங்க ஆர்சிஎம் வேர்ல்டு நீங்க பார்க்கலாம், ஹைவேவுடைய அந்த பக்கம் நீங்க ஆர்சிஎம் உடைய வேர்ல்டு நீங்க பார்க்கலாம். பெரிய யூனிட்ஸ் நீங்க பாருங்க. திஸ் இஸ் ஆர்சிஎம் வேர்ல்டு பில்வாரா ராஜஸ்தான். எப்படி இருக்கு ஆர்சிஎம் வேர்ல்ட் பில்வாரா? அற்புதம் அற்புதம். இதுல எத்தனை மகா அற்புதம். எஸ், எத்தனை பேர் இதுல ஆர்சிஎம் வேர்ல்டு பார்த்திருக்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நீங்க உங்களை பார்ட்டிசிபென்ட்ஸ்ல போய் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்காங்க. எத்தனை பேரு நீங்க ஆர்சிஎம் வேர்ல்டு பார்த்திருக்கு? எத்தனை பேருக்கு ஆர்சிஎம் வண்டர் வேர்ல்டு பார்க்கணும், நானும் வர்றேன், நானும் வந்து பாக்குறேன், எனக்கும் பார்க்கணும், எனக்கும் ஆர்சிஎம் உடைய ஹெட் ஆபீஸ் பில்வாரா ராஜஸ்தான்ல வரணும், நீங்க நெக்ஸ்ட் போகும்போது நானும் வர்றேன், அந்த மாதிரி எத்தனை பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நானும் வர்றேன், அந்த மாதிரி எத்தனை பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க? ஹேண்ட் ரைஸ். ரைட், ஓகே. சோ இந்த பிசினஸை கொண்டு வந்து இந்த பிசினஸை இத்தனை அளவுக்கு பெரிசா கட்டி இந்த பிசினஸ் ஒரு ஒப்ஜெக்டிவா ஒரு விஷனா கொண்டு வந்து இந்த பிசினஸை கொண்டு வந்த பர்சனாலிட்டிஸ் டிசி சப்ராஜி பில்வாரா ராஜஸ்தான்ல. இந்த பிசினஸுக்காக இவர் வந்து 50,000 crores இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கு சார். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நீங்க பாருங்க சார், எல்லா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தெரியுமா சார்? கேக்குதா சொல்லுது? கேக்குது சார், ரைட், ஓகே. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நார்மலா வந்து கம்பெனிகள் என்ன பண்ணும் தெரியுமா? எல்லா கம்பெனிகளும் வந்து உங்ககிட்ட பணத்தை வாங்கி அவரு பிசினஸ் கட்டறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. உங்ககிட்ட பணம் வாங்கி நம்ம வேலை பண்ண வர்ற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட பணத்தை வாங்கி பிசினஸை கட்டறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. ஆனா வந்து ஆர்சிஎம் ஓட ஜஸ்ட் ஆப்போசிட். நீங்க பணம் வேண்டாம், ஆர்சிஎம் ஓட ஜாயினிங் ஃபீஸ் எவ்வளவு? 0. நீங்க பணம் இங்க இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. பணம் யார் போட்டாரு? பணம் வந்து டிசி சப்ராஜி போட்டிருக்கு. எத்தனை பணம் போட்டிருக்கு? 50,000 crores ஃபார் த செட்டப் ஆஃப் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நீங்க பண்ண வேண்டாம், இன்வெஸ்ட்மெண்ட் அவர் பண்ணியாச்சு. அப்ப ரிஸ்க் யாருக்கு? ரிஸ்க் வந்து டிசி சப்ராஜி எடுத்தாச்சு. நீங்க வேலை பண்ணுங்க, நீங்க ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்க, நீங்க ப்ராடக்ட் வந்து ப்ரமோட் பண்ணுங்க, அந்த 2 வேலை மட்டும் பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணிருக்கு, ரிஸ்க் நான் எடுக்கிறேன், நீங்க வேலை பண்ணுங்க. உங்களுக்கு நீங்க ப்ரமோட் பண்ணுங்க, ப்ராடக்டை கொண்டு போய் ஆள்களுக்கு சேர்த்துடுங்க, அந்த வேலை மட்டும் பண்ணுங்க. பணத்தை நான் கொடுக்கிறேன், கமிஷன் நான் கொடுக்கிறேன், கால்குலேஷன் நான் பண்றேன், ரிசர்ச் நான் பண்றேன், குவாலிட்டி நான் பாக்குறேன், நீங்க வேலை மட்டும் பண்ணுங்க. ரைட்? நம்ம எதுவும் பணம் வேற கம்பெனில வேற மல்டி லெவல் மார்க்கெட்டிங்ல அவர் என்ன சொல்றாரு? நீங்க பணம் போடுங்க, நான் பணத்தை டபுள் பண்றேன், வேலை நான் பண்றேன், ரிஸ்க் நீங்க எடுங்க. அப்புறம் அது 2 வருஷத்துல மூடி போயிடும். உங்களை பணம் எங்க போயிடுச்சு? பணத்தை கொண்டு போயாச்சு. ரிஸ்க் யாரோட கை? யாரோட மேலே? டைரக்ட் செல்லர்ஸ். ஆர்சிஎம்ல நமக்கு ரிஸ்க் கிடையாது. ஆர்சிஎம்ல நம்ம நைட்டு வந்து ஆறாம தூங்கலாம், எந்த டென்ஷனும் இல்லாம தூங்கலாம். ரிஸ்க் வந்து கம்ப்ளீட்டா டிசி சப்ராஜி எடுத்தாச்சு. சோ டிசி சப்ராஜிக்கு வந்து ஒரு நல்ல பாராட்டு கொடுக்கலாம். இட்ஸ் எ வெரி பிக் பர்சனாலிட்டி.
நம்ம ஒரு 2வது காந்தின்னு கூப்பிடுவாங்க. கடவுளை மாதிரி பாக்குற நிறைய பேர் இருக்கு. இவரை பாக்குறதுக்காக பில்வார நிறைய பேர் போவாங்க. நமக்கும் போகலாம், நம்மளும் போய் பார்க்கணும். ஆர்சிஎம் எப்பவும் வளர்ந்துட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும், இந்த பெண்டமிக் சமயத்துல வந்து 4000% growth கிடைச்ச ஒரே ஒரு கம்பெனி, only one company in India, only one company which has grown 400%, 400% growth கிடைச்ச ஒரே ஒரு கம்பெனி, only one company in India, that is RCM business. 400%, 4 மடங்கு RCM வளர்ந்துருச்சு இந்த லாஸ்ட் பெண்டமிக் டைம். கொரோனா வந்த சமயத்துல lakhs together companies க்ளோஸ் மூடி போயிடுச்சு, lakhs together பிசினஸ் க்ளோஸ் பண்ணி போயிடுச்சு, lakhs together பீப்புளுக்கு வேலை போயிடுச்சு. RCM grown 400%, 400% growth வந்திருக்கு. அது வந்து பழைய காலத்துல உங்களுக்கு தெரியும், டிமானடைசேஷன் வந்த போது RCM வளர்ந்துச்சு, ஜிஎஸ்டி வந்த போது RCM வளர்ந்துச்சு, கொரோனா வந்த போது வளருது, பிளட் வந்த போது RCM வளருது, நல்ல சமயத்துல வளருது, கெட்ட சமயத்துல RCM வளருது, எந்த டைம்லயும் RCM வளர்ந்துதான் இருக்கும். அப்ப நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன், நிறைய பேருக்கு ஆச்சரியம், RCM ஏனப்பா இப்படி வளர்ந்து போயிருக்கு, எப்ப பார்த்தாலும் RCM வளர்ந்துட்டே இருக்கே, RCMல வளர்ச்சி தானே இருக்கு, ஏன் எதுக்கு, ஏன் காரணம், what is the reason? What is the reason? Because RCM is having ethics, RCM is having the realities. RCMல உண்மை இருக்கு, உண்மை இருக்கு. RCMல யாருக்கும் ஏமாத்துறது இல்ல. RCMல தேவைப்படுற பொருள், எல்லாருக்கும் தேவையான பொருள்கள் கொடுக்கிறேன், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கிறேன், ஒரு ஹெல்த்தியான, ஒரு ஆரோக்கியமான ஹாப்பி லைஃப் கொடுக்கிறேன், ஒரு நல்ல லிவிங், ஒரு பெட்டர் லிவிங் ஸ்டாண்டர்டை கிரியேட் பண்றேன். ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தால் இப்ப கார்ல போறாரு, பஸ்ல போயிட்டு இருந்தால் பைக் வாங்குறாரு, கார் வாங்குறாரு, பிளைட்ல போகிறாரு. ஃபர்ஸ்ட் டைம் RCMல வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் பிளைட்ல போன நிறைய பேர் RCM பிசினஸ்ல இருக்கு. நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன். எத்தனை பேரு இந்த தமிழ்நாட்டுல RCMல வந்ததுக்கு அப்புறம் பிளைட்ல ஏறி எத்தனை பேர் இருக்கு? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, சாட் பாக்ஸ்ல ஒரு மெசேஜ் போடுங்க, எல்லாரும் பார்க்கட்டும். நீங்க போடுற மெசேஜ் வந்து இதுல அட்டென்ட் பண்ற எல்லாரும் பார்க்கட்டும். எத்தனை பேர் RCMல வந்ததுக்கு அப்புறம் பிளைட் ஏறி எத்தனை பேர் இருக்கு? சாட் பாக்ஸ்ல நீங்க போடுங்க சார், ஒரு மெசேஜ் போடுங்க, ரைட்? எத்தனை பேர் RCMல வந்ததுக்கு அப்புறம் RCM பொருள் யூஸ் பண்ணிட்டு எத்தனை பேருக்கு ஹெல்த் கிடைச்சது? நீங்க சாட் பாக்ஸ்ல உங்களை மெசேஜ் போடுங்க, என்ன ரிசல்ட் கிடைச்சது, எந்த பொருளை யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சது, நீங்க சாட் பாக்ஸ்ல ஒரு மெசேஜ் போடுங்க, பார்க்கலாம், ரைட்? ஓ, பெட்டர் லிவிங் ஸ்டாண்டர்ட். எத்தனை பேர் இதுல RCMல வந்து ஜாயின் ஆனதுக்கு அப்புறம் கார் வாங்கி எத்தனை பேர் இருக்கு? ஒரு சாட் பாக்ஸ்ல மெசேஜ் போடுங்க, பார்க்கலாம். எல்லாரும் பார்க்கட்டும் சார், எத்தனை பேர் இருக்கு இதுல? 90, 90 to 100 people அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கு, எல்லாரும் பார்க்கட்டும். வாட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் RCM? RCM எத்தனை உண்மை, வாட் இஸ் த எத்திக்ஸ், வாட் இஸ் த ரியாலிட்டி இன் RCM? எல்லாரும் பார்க்கட்டும், நீங்க போடுங்க. RCM is the right choice. RCM is the only Indian company which is giving quality products at reasonable price. Yes or no? நான் சொல்றதுல ஏதோ தப்பு இருக்கா, மிஸ்டேக் இருக்கா? RCM is the only Indian company which is giving quality products at reasonable price. சோ அதனால RCM நீங்க பார்க்கலாம். நம்மளுடைய கோதுமை மாவை பாருங்க, டீ பாருங்க, அதோட விலை பாருங்க. கோதுமை மாவு வந்து வெளி மார்க்கெட்ல 270 கொடுக்கும்போது RCM ஜஸ்ட் 238 rupees. RCM டீ பவுடர் மார்க்கெட்ல வந்து 160 கொடுக்கும்போது RCM ஜஸ்ட் 110. டூத் பேஸ்ட் வந்து நீ மார்க்கெட்ல வந்து 78 rupees கொடுக்கும்போது RCM ஜஸ்ட் 55 rupees. அது நீங்க காஃபி எடுத்தாலும், சோப் எடுத்தாலும், ரைஸ் எடுத்தாலும், எது எடுத்து RCM உடைய ப்ராடக்ட் it is less than market price. ஆனா குவாலிட்டி, கோதுமை மாவு வந்து நம்ம கோதுமை மாவு எப்படி தயார் பண்றது? இத ஜெர்மினேட் பண்ணி கோதுமை வந்து 3 நாளுக்கு முன்னாடி கோதுமை வந்து மெஷினுக்குள்ள போனா 3 நாளுக்கு அப்புறம் தான் இந்த கோதுமை மாவாவது வெளியில வரும். அந்த 3 நாள் அந்த மெஷினுக்குள்ள என்ன வேலை? இந்த கோதுமையை என்ன பண்ணுவாங்க இந்த மெஷினுக்குள்ள? அது ஜெர்மினேஷன் ஆகும், அது கிளீன் ஆகி, அது கிளீன் 7 ஸ்டேஜஸ்ல அது பியூரிஃபை ஆகும், கிளீன் ஆகும். கிளீன் ஆனதுக்கு அப்புறம் அது தண்ணிக்குள்ள போய் அது ஜெர்மினேட் ஆகி அதை வந்து வெளியில எடுத்து அது ட்ரை பண்ணி அது போய் கோல்ட் கிரஷிங் டெக்னாலஜில அது கம்ப்ரஸ் ஆகி வித் ஹை ஃபைபர் அண்ட் ஹை புரோட்டீன், ஹை நாரிச்சத்து அதிகமா இருக்கும், புரோட்டீன் அதிகமா இருக்கும். ஜெர்மினேட் பண்ணும்போது என்ன ஆகும்? புரோட்டீன் அதிகமாகும், ரைட்? ஃபைபர் அதிகமாகும். அந்த வித் புரோட்டீன் அண்ட் ஃபைபர் நமக்கு 3 நாளுக்கு அப்புறம் அந்த கோதுமை மாவா வெளியில வருது. நம்ம வந்து என்ன பண்ணுவாங்க? கோதுமையை வந்து வாங்கிட்டு வந்து வீட்டுல வந்து கழுகி அது கொண்டு போய் நியரஸ்ட் மில்லுல கொடுக்கும். மேலே அது கோதுமை போடும்போது கீழே இருந்து மாவு வெளியே வந்துடும். எஸ் ஆர் நோ? கரெக்ட் தானே? ஃபுல் சூடா இருக்கும், நீங்க கையால டச் பண்ண முடியாது.
அதுல உள்ள ஃபைபர் போயிடுச்சு, அதுல உள்ள புரோட்டீன் போயிடுச்சு, அதுல உள்ள நியூட்ரிஷன் வேல்யூ போயிடுச்சு. சும்மா வந்து அதை சாப்பிட, அது சூடா சாப்பிட்டா சாஃப்டா இருக்கும். அது கொஞ்சம் கோல்ட் ஆனா நீங்க சாப்பிடவே முடியாது, அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா ஆர்சிஎம் கோதுமை மாவை வந்து நீங்க காலையில் பண்ணிய ரொட்டி வந்து நீங்க ராத்திரி சாப்பிட்டாலும் அதே சாஃப்ட்னஸ்ல நீங்க சாப்பிடலாம். நியூட்ரிஷன் வேல்யூ அதிகம், புரோட்டீன் அதிகம், நார்ச்சத்துக்கு அதிகம். அப்போ உங்க உடம்புக்கு நல்லது, வயருக்கு நல்லது, கேஸ்ட்ரிக் இருக்காது, வேக டைஜஸ்ட் ஆகும். சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நல்ல டேஸ்ட் ஆனதுனாலும் நிறைய சாப்பிடும். 2 சாப்பிடுற இடத்துல நீங்க 3 சாப்பிடலாம். ஆனா வந்து வயிறு ஸ்டொமக் வந்து பெருசா வராது, ஃபேட் கட்டாது, கொழுப்பு வராது. இதெல்லாம் வந்து நார்ச்சத்து அதிகம் இருக்கும்போது கொழுப்பு உங்களை பாடியில் கட்டாது. நீங்க வெளி மார்க்கெட்ல உள்ள சாப்பாடு சாப்பிடும்போது அது ஃபைபர் இல்ல, அதுல புரோட்டீன் கிடையாது. அப்ப என்ன ஆகும், நீங்க சாப்பிடும்போது உங்களுக்கு கொழுப்பா வந்து மாறும். கொழுப்பா மாறும்போது உங்களோட பாடி வந்து ஓரோ நாள் பெருசா வரும். ஒபேசிட்டி அதிகமாகும், உங்களுக்கு கேஸ்ட்ரிக் வரும், அதுக்கப்புறம் டயபெட்டிக் ஆகும், அதுக்கப்புறம் கேன்சர் வரும், ஹார்ட் அட்டாக் ஆகும். அப்ப இறந்து போய் கடவுளை கிட்ட சொல்ல வேண்டியதுதான், நான் போனேன் வெளி மார்க்கெட்ல உள்ள சாப்பிட்டேன், நான் இறந்து போயிடுச்சுன்னு சொல்ல வேண்டியது. ஆனா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, this is one of the best opportunity in the face of the earth, that is RCM business, right? நம்மகிட்ட வேர்ல்ட் கிளாஸ் நியூட்ரிஷன் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, குட் டாட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, ஆர்கானிக் ஃபர்டிலைசிங் ப்ராடக்ட்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபைட், இஸ்ரேல் டெக்னாலஜி, ஹைலி கான்சென்ட்ரேட்டட் ப்ராடக்ட் நம்மகிட்ட இருக்கு. லேடிஸுக்கு தேவையான பொருள்கள் கீசோல் ரேஞ்சில் இருக்கு. இட் இஸ் 100% காட்டன் அண்ட் யூவி ட்ரீட்டட். எந்த விதமான இன்ஃபெக்ஷன்ஸ் லேடிஸ்க்கு வரக்கூடாது. இன்னர் கேர்மெண்ட்ஸ் எல்லாம் போடும்போது நிறைய லேடிஸ்க்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வராது, யூட்ரஸ்ல ஃபைப்ராய்ட்ஸ் கிரியேட் ஆகிறாரு. What is the reason? Because of the infections. Urinary tract வந்து infections வராது அவருடைய sanitary pads. It's all UV treated sanitary pads are released in plus Odencha. It's for the gents and kids. And துளசி பெயிண்ட் வந்து புதுசா லான்ச் ஆன ப்ராடக்ட். இது கொஞ்சம் நம்ம படிக்கணும். யூடியூப்ல வந்து உங்களுக்கு லிங்க் இருக்கு, லிங்க் போட்டாச்சா எனக்கு தெரியாது, ப்ளீஸ் லிங்க் போடலாம், மறுபடியும் ஒரு வாட்டி போடுங்க. எல்லாரும் வந்து அந்த யூடியூப் லிங்க்ல போய் நீங்க அதை காப்பி பண்ணி இதுல பேஸ்ட் பண்ணுங்க. யூ கேன் பேஸ்ட் இட். யூடியூப்ல போய் அந்த தமிழ் துளசி பெயிண்ட் இருக்கு இல்லையா, அதோட லிங்க் வந்து சாட் பாக்ஸ்ல போடுங்க, எல்லாரும் பார்க்கட்டும். சோ இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து நந்தேடு மகாராஷ்டிரால வந்து இது எஸ்டாப்ளிஷ் ஆனது. ஒரு சின்ன ஒரு கம்பேரிசன், பெயிண்டுடைய ஜஸ்ட் கம்பேரிசன். மார்க்கெட்ல வந்து ஏசியன் பெயிண்ட்ஸ் உடைய ராயல் பெயிண்ட் சொல்லி ஒரு பெயிண்ட் இருக்கு, அது லேமினேஷன் பெயிண்ட் சொல்லுவாங்க. நீங்க போட்டா வந்து இந்த சர்டிபிகேட் லேமினேட் பண்ணும் இல்லையா, போட்டோஸ் லேமினேட் பண்ணல, அந்த லேமினேட் பண்ணினா அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அந்த பெயிண்ட். தட் இஸ் ஏசியன் பெயிண்ட்ஸ் ராயல் பெயிண்ட். இட்ஸ் a லேமினேஷன் பெயிண்ட். ஃபிளெக்சிபிலிட்டி ரப்பர் மாதிரி இருக்கும். அது வந்து சுடு காலத்துல அது ஸ்ட்ரெச் ஆகும், கோல்டு காலத்துல கம்ப்ரஸ் ஆனாலும் வால்ஸ்ல வந்து கிராக்ஸ் விழாது. அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் பெயிண்ட் ஏசியன் பெயிண்ட். ரொம்ப ஃபேமஸ் ஆன பெயிண்ட் ஏசியன் பெயிண்ட்ஸ் ராயல் பெயிண்ட். சேம் அதை விட சூப்பர் பெயிண்ட் ஆர்சிஎம்ல இருக்கு, தட் இஸ் கால்ட் ஆல் ரவுண்டர் பெயிண்ட். நீங்க எழுதிக்கலாம், யூ கேன் ரைட் இட் டவுன். ஆல் ரவுண்டர் பெயிண்ட், ஆர்சிஎம் துளசி பெயிண்ட், ஆல் ரவுண்டர் பெயிண்ட், ரைட்? அதோட ஏசியன் பெயிண்ட்ஸோட விலை எவ்வளவு தெரியுமா? 14,000 rupees, 14,000. ஆனா வந்து ஆர்சிஎம் உடைய ஆல் ரவுண்டர் பேஸ்ட் எவ்வளவு தெரியுமா, பெயிண்ட் எவ்வளவு தெரியுமா? இட் இஸ் only 10,700. 3,300 rupees எம்ஆர்பியில கம்மி. பிளஸ் நமக்கு எவ்வளவு ரேட் கிடைக்கும் தெரியுமா? டிபி ரேட் இட் இஸ் 6,400, மறுபடியும் 3,300 rupees கம்மி, ரைட்? சோ மார்க்கெட்ல 14,000 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டிய பெயிண்டை விட பெஸ்ட் குவாலிட்டி பெயிண்ட் நமக்கு ஜஸ்ட் 6,500 rupees கிடைக்கும். சோ டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளவு? 7,000 rupees நீங்க சாலிட் ப்ராஃபிட் கிடைக்கும். பிளஸ் பிசினஸ் வால்யூம் 3,500 பிசினஸ் வால்யூம். அதுல நீங்க 32% இல்லைன்னா 1000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல வரும். மினிமம் 350 rupees உங்க அக்கௌண்ட்ல வரும். ஒரு 20 liters பெயிண்ட் நீங்க ஆர்சிஎம் இல்ல துளசி பெயிண்ட் நீங்க வாங்கினா. So paint is beneficial for the customer, paint is beneficial for the painter. ஏன்னா வந்து இதுல fumes create ஆகாது. It is very eco friendly product. Painters இது யூஸ்ஃபுல் ஆகும். ஆர்சிஎம் துளசி பெயிண்ட் is beneficial for the direct seller. எல்லாருக்கும் இதுல பெனிஃபிட் நீங்க சம்பாதிக்கலாம். 50% பிசினஸ் வால்யூம் இருக்கு. It is an eco friendly product. No gases, no odor. இது எப்படி ஆர்டர் பண்ணலாம்? order, you have to download to RCM Tulsi app. நீங்க இதுல நிறைய பேர் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கு, நீங்க யாரோ இன்னும் வந்து RCM Tulsi பெயின் டவுன்லோட் பண்ணலாம்னா இன்னைக்கு இப்போ இந்த ப்ரோக்ராம் முடிச்சு இமிடியேட் RCM Tulsi ஆப் டவுன்லோட். உங்க போன்ல வந்து RCM Tulsi ஆப் இருக்கணும். அதுல வந்து நீங்க 70,000 கலர்ஸ் நீங்க பார்க்கலாம். எத்தனை கலர்? 70,000 கலர்ஸ் நீங்க பார்க்கலாம். நீங்க 20,000 rupees ஆர்டர் கொடுத்தா
உங்களை நியரஸ்ட் விஆர்எல் ஆபீஸ்ல அந்த ஃப்ரீ டெலிவரி கிடைக்கும். நீங்க 1 lakh rupees-ஓட ஆர்டர் கொடுத்தா உங்களுக்கு வீட்டுல இல்ல பியூசில நீங்க கொடுக்கிற அட்ரஸ்ல உங்களை டோர் ஸ்டெப் ஃப்ரீ டெலிவரி கிடைக்கும். சோ ஃப்ரீ டெலிவரி டோர் ஸ்டெப்ல கிடைக்கணும்னா 1 lakh ஆர்டர், ஃப்ரீ டெலிவரி டு தி நியரஸ்ட் டிரான்ஸ்போர்ட் செக்ஷன்ல கிடைக்கணும்னா 20,000 rupees ஆர்டர். 1 lakh ஆர்டர் கொடுத்தா ஒரு அடிஷனல் பெனிஃபிட் என்ன தெரியுமா? யூ வில் கெட் ஒன் பில்லிங் சாஃப்ட்வேர். நீங்களே பில்லிங் அடிச்சுக்கலாம். 1 lakh 2 lakh 2 லட்சத்தோட பெயிண்ட் எடுக்கிறேன், 2 lakhs பெயிண்ட கொண்டு வந்து வச்சு உங்களை டவுன்லைன்ல உள்ள டீம் லீடர்ஸுக்கு எல்லாம் வந்து நீங்க 2 லிட்டர் பெயிண்ட், 3 லிட்டர் பெயிண்ட், 5 லிட்டர் பெயிண்ட். அப்ப இப்போ வந்து உங்களை பியூசில வந்து கோதுமை மாவு வாங்கும்போது நீங்க பில் அடிச்சு கொடுக்குறேன் இல்லையா, நீங்க சோப்பு வாங்கும்போது பில் அடிச்சு கொடுக்குறேன், அந்த மாதிரி நீங்க பெயிண்ட் பில் அடிச்சு கொடுக்கலாம். அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர், உங்களுக்கு சாஃப்ட்வேர் அந்த பில்லிங் சாஃப்ட்வேர் கொடுக்கணும்னா நீங்க 1 lakh கூட ஆர்டர் பிளேஸ் பண்ணணும். நீங்க 1 lakh கூட கீழே ஆர்டர் கொடுத்தா பில்லிங் வந்து துளசி பெயிண்ட்காரன் பில் பண்ணுவாங்க. உங்களை டிஸ்ட்ரிபியூட்டர் நம்பர் நீங்க அவருக்கு கொடுத்தா போதும், அவர் அங்க பில் பண்ணிடுவார். ரைட்? நானே பண்றேன், என்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு எல்லாம் நானே பெயிண்ட் கொடுக்குறேன், நானே புட்டி கொடுக்குறேன், நானே பிரைமர் கொடுக்குறேன், நானே பில் பண்றேன்னு வச்சா நீங்க எத்தனை ரூபாய்க்கு ஆர்டர் கொடுக்கலாம்? 1 lakh. 1 lakh ஆர்டர் கொடுத்தா உங்களுக்கு டோர் டெலிவரி பியூசியில் பொருள், பிக்கப் சென்டரில் பொருள் வரும். ரைட்? சோ ஆர்சிஎம் துளசி பெயிண்ட் அதி சீக்கிரமா வந்து உங்களை நியரஸ்ட் டிப்போ, மதுரை டிப்போ, சென்னை டிப்போ, ஈரோடு டிப்போல ஷார்ட்லி உங்களுக்கு கிடைக்கும். நீங்க யாரை அப்ரோச் பண்ணணும்? கான்ட்ராக்டர்ஸ் அப்ரோச் பண்ணலாம், பெயிண்டர்ஸ் அப்ரோச் பண்ணலாம். வீடு கட்டுறாரு பாருங்க, பில்டிங் கட்டுறாரு, அபார்ட்மெண்ட்ஸ் கட்டுறாரு இல்லையா, அவரை போய் பாருங்க. ரீட்டைலர்ஸ் பாருங்க. ஒரு பெயிண்டர் வந்து மினிமம் 3000 ரூபாய் பெயிண்ட் ஒரு நாள் அடிக்கும். ஒரு நாள் 3000 ரூபாய்க்கு பெயிண்ட் மினிமம் ஒரு பெயிண்டர் அடிக்கும். 3000. அப்பதான் அவருக்கு கூலி கிடைக்கும். ஒரு கூலி கிடைக்கணும்னா 3000 rupees பெயிண்ட் பண்ணும். அப்போ ஒரு மாசம் 1 monthல அவர் டோட்டல் ஒரு 80 to 90,000 rupees உள்ள பெயிண்ட் தேவைப்படும். 80 to 90,000 rupees உள்ள பெயிண்ட் ஒரு பெயிண்டர் பெயிண்ட் பண்ணியாதான் அவரு லைஃபை முன்னாடி கொண்டு போக முடியும். சோ டோட்டல் 90,000. வெளி மார்க்கெட்ல வந்து ஏதோ ஒரு கடையில போய் இந்த பெயிண்டர் வந்து 90,000 உள்ள பெயிண்ட் வாங்கினா அவருக்கு ஒரு 10% கமிஷன் அந்த பெயிண்ட் கடைக்காரன் கொடுக்கும். தட் இஸ் a non factor. எல்லாருக்கும் தெரியும் அது. ஒரு 10% கமிஷன் கொடுக்கும். ஆனா சீக்கிரம் சிம்பிளா கொடுக்கறது இல்ல, அவரு போய் கேட்டு கெஞ்சி வாங்கணும். பிச்சைக்கார மாதிரி கேட்டு வாங்கணும். எனக்கு கொடுங்க சார், எனக்கு கொடுங்க கேட்டா மட்டும்தான் கொடுக்கும், இல்லாம கொடுக்க மாட்டேன். ரைட்? கேட்டு வாங்கணும். ஆனா ஆர்சிஎம்ல வந்து இந்த 90,000 rupees பெயிண்ட் வந்து இந்த பெயிண்டர் சப்போஸ் அவர் ஆர்சிஎம் உடைய துளசி பெயிண்ட் இருந்து அவர் வாங்கினா 90,000க்கு 20% கமிஷன் 18,000, 45,000 பிசினஸ் வால்யூம்க்கு 19% அக்கௌண்ட் கமிஷன், டோட்டல் கமிஷன் 28,000 rupees. 28,000 rupees சொன்னா நீங்க வெளி மார்க்கெட்ல வாங்கும்போது எவ்வளவு கமிஷன்? 9,000. ஆர்சிஎம்ல வாங்கினா எவ்வளவு கமிஷன்? 28,000. 3 times விட அதிகம் கமிஷன் ஆர்சிஎம்ல கிடைக்கும். அது கூட நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்க தேவையில்லை. உங்களுக்கு திஸ் இஸ் யுவர் ரைட். ஆஸ் ஏ ராஜா, ஒரு ராஜா மாதிரி நீங்க இந்த பணத்தை நீங்க சம்பாதிக்கலாம். அங்க போய் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டு வாங்கணும் டீலர் கிட்ட. இங்க ரிக்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸ்பாட் கமிஷன் உங்களுக்கு அப்பவே டிஸ்கவுண்ட் பண்ணி பிக்கப் சென்டர்காரன் கொடுத்துடும். அப்புறம் பிசினஸ் வால்யூம் கமிஷன் டிசி சப்ராஜி வந்து ஜென்யூனா வந்து அதனால தான் ஆர்சிஎம் எத்திக்ஸ் கம்பெனி சொல்றாங்க. பிளஸ் ஸ்டார் டைமண்ட் கிளப்னு சொல்லி ஒரு பொசிஷன் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பெயிண்டருக்கு பொசிஷன் கிடைக்கும். 3 days ஹில் டூர் ப்ரோக்ராம் கூட இதோட கூட கிடைச்சிடும். தட் இஸ் a speciality of துளசி பெயிண்ட். சோ பெயிண்டை நீங்க நல்லா ப்ரமோட் பண்ணுங்க. 45,000 பிசினஸ் வால்யூம் வந்திருக்கு. 50,000 பிசினஸ் வால்யூம் வந்தா அந்த பெயிண்டர் வந்து எங்க போலாம்? இங்க 45,000 பிவி வந்திருக்கு பாருங்க. 55,000 அதை வந்து இன்னொரு 5,000 பிசினஸ் வால்யூம், கொஞ்சம் டீ பவுடர், கொஞ்சம் டீ தூள், கொஞ்சம் கோதுமை மாவு வாங்கினா நீங்க 50,000 கம்ப்ளீட் பண்ணி இன்னொரு 5,000 பிவி தான் வேணும். அது பண்ணினா மந்த்லி 50,000 பண்ணினா ஆஃப்டர் 12 months you can go for a foreign tour. ஏதாவது ஒரு பெயிண்டர் ஃபாரின் டூர் போனது நீங்க எப்போது கேட்டிருக்கா? நெவர். யாருமே ஒரு பெயிண்டருக்கு வந்து ஃபாரின் டூர் எல்லாம் கொண்டு போக மாட்டேன். தட் இஸ் நெவர் பாசிபிள். யாரும் கொண்டு போக மாட்டேன். ஆனா வந்து ஆர்சிஎம்ல அதோடைய ஒரு சான்ஸ், ஒரு ஸ்கோப் ஆர்சிஎம்ல இருக்கு. சார் கோபால் சார். சார் உள்ளதா சார் இருக்காரு?
ப்ரொஃபசர் உங்க சத்தம் வரலையே. சார் சாரை வந்து கோகோஸ் பண்ணிருங்க. எஸ் எஸ் எஸ். கால் வந்ததோ? சாரி, அப்படியே ஸ்டக் அப் ஆயிடுச்சு. ஓகே. அதான் கட் ஆயிடுச்சு சொல்லி போயிட்டீங்க. ஓகே. Now you are co-host. Please carry on. உங்களுக்கு ஒடிபிளா இருந்தது இல்லையா? லாஸ்ட்ல தான் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா லாஸ்ட்ல கட் ஆயிடுச்சு. ஓகே சரி. அப்போ ஆர்சிஎம் ஒரு நான் சொல்ல வந்தது இவ்வளவுதான். ஆர்சிஎம் இஸ் a very very big huge company. ஆர்சிஎம் இஸ் a very huge company. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கம்பெனி உங்களுக்கு இன்னும் கிடைக்கணும், நான் இன்னும் வேற கம்பெனி தேடி பாக்குறேன், நான் இன்னும் ஒரு நல்ல கம்பெனி ஜாயின் ஆகணும், நான் தேடுறேன் பாக்குறேன், அப்படி நீங்க நினைச்சிட்டு இருந்தா இன்னொரு கம்பெனி வரும், வரலாம் தான் சொல்ல, ஆனா வரும். ஆர்சிஎம் இத்தனை அளவுக்கு இவ்வளவு பெருசா வர்றதுக்கு வந்து லாஸ்ட் 20 இயர்ஸ் டைம் எடுத்தது. இந்த 20 இயர்ஸ் உடைய growthல வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல இருந்து செகண்ட் ஃபேஸ்ல தேர்ட் ஃபேஸ்ல இருந்து அவர் ஃபோர்த் ஃபேஸ்ல போயிட்டு இருக்கு இப்போ. ரைட்? சோ இந்த மாதிரி ஒரு கம்பெனி நீங்க இன்னொரு கம்பெனி நீங்க பாக்குற மாதிரி இருந்தா that company will take another 20 years to build to RCM உடைய ஒரு சைஸ்ல வரணும்னா இன்னும் next 20 years இருக்கு. உங்களுக்கு அத்தனை டைம் இருந்தா நீங்க வெயிட் பண்ணலாம், இல்லனா உங்க கையில ஒரு பெரிய வாய்ப்பு. So one of the biggest opportunity. Even government of India is also supporting RCM, FDSI is supporting RCM, world federations are supporting RCM, entire direct selling industry is supporting RCM. So RCM கொடுத்த அந்த வாய்ப்பை நல்லா புரிஞ்சு ஒரு சீரியஸா ஒரு கமிட்டட் ஆன ஒரு RCM டைரக்ட் செல்லரா RCM நம்ம பண்ண வேண்டிய ரெண்டே ரெண்டு வேலை மெயின் வெரி இம்பார்ட்டண்டா பண்ண வேண்டிய ரெண்டு வேலை இருக்கு. ஒன்னு நம்பர் ஒன் you should be in a direct diamond club. You should be a diamond clubber. First point, நீங்க வந்து ஒரு டைமண்ட் கிளப்பரா இருக்கணும். டைமண்ட் கிளப்புக்கு எத்தனை பிசினஸ் வால்யூம் வேணும்? 5000 பிசினஸ் வால்யூம் வேணும். 5000 பிசினஸ் வால்யூம், 5000 பிசினஸ் வால்யூம் வேணும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். தெரியலனா நீங்க உங்க சீனியர் லீடர்ஸ் கிட்ட கேட்கோ வாட் இஸ் டைமண்ட் கிளப். நீங்க உங்க நோட்ல எழுதுங்க, you have to be a diamond clubber. That is the first duty. It is a duty. It is the minimum, smallest target. It is the smallest target given by the company. RCM கொடுத்த smallest target, that is 5000 business volume. That is the first job. ரெண்டாவது டியூட்டி என்ன தெரியுமா? ரெண்டாவது டியூட்டி create diamond clubbers. Create diamond clubbers. அதாவது 5000 பிசினஸ் வால்யூம் பண்ற ஆள்களே நம்ம தயார் பண்ணணும். நம்ம டீமில் வந்து யாருமே வந்து 200 ரூபீஸ் 300 ரூபீஸ் 500 ரூபீஸ் பர்ச்சேஸ் பண்ணி சும்மா உட்கார ஆள்கள் கம்மியா இருக்கணும். நம்ம டீமில் யார் அதிகம் இருக்கணும்? We should have a team of diamond clubbers. இந்த ரெண்டு வேலையை நீங்க பாருங்க. இது டிசி சப்ராஜியுடைய ஒரு கனவு. It is a dream of our director, dream of our second Gandhi, dream of our godfather. டிசி சப்ராஜியுடைய ஒரு கனவு. 5000 பிசினஸ் வால்யூம். நீங்க எத்தனை பேர் டைமண்ட் கிளப் பண்ற எனக்கு தெரியாது. நான் வந்து லாஸ்ட் 72 மந்த்ஸா டைமண்ட் கிளப் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா டைமண்ட் கிளப் 72 மந்த்ஸ் பேக் தான் ஜாயின் ஆனது. அந்த டைம்ல இருந்து டைமண்ட் கிளப் பண்ணிட்டு இருக்கு. இடையில வந்து ஸ்டார் டைமண்ட் கிளப் பண்ணிது. இந்த ஸ்டார் டைமண்ட் கிளப்போட பின் நீங்க பார்க்கலாம், டைமண்ட் கிளப்போட பின். So I was doing star diamond club 25000 business volume. So minimum that is the smallest target given by the company is 5000. So எல்லாரும் டைமண்ட் கிளப்பை ஃபோக்கஸ் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து this is 4th, 10ஆம் தேதிக்குள்ள within 10th நம்ம 5000 business volume complete பண்ணியிருக்கணும். That is the minimum target given by the company. அது எல்லாரும் பண்ணுங்க. யாரெல்லாம் பண்ணலையோ இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணுங்க, இல்ல நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணுங்க. I complete my 5000 business volume on the first day of the month. மார்ச் 1ஆம் தேதி என்னோட 5000 பிசினஸ் வால்யூம் கம்ப்ளீட் ஆகும். February 1st நீ என்னோட 5000 பிசினஸ் வால்யூம் கம்ப்ளீட் ஆகும். இது இப்ப மார்ச் தானே, ஏப்ரல் 1ஆம் தேதி, ஏப்ரல் 1st நீ என்னோட 5000 பிசினஸ் வால்யூம் கம்ப்ளீட் ஆகும். Right? So you should also complete your 5000. Don't wait for 10th. கம்பெனி வந்து 10th வரைக்கும் டைம் கொடுத்திருக்கு. Don't wait for 10th. Complete it on the first day of the month. First day உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ண முடியலையா, நீங்க 2ஆம் தேதி செகண்ட் நீங்க கம்ப்ளீட் பண்ணி இருக்கணும். And create another 20 diamond clubbers in your team. எத்தனை பேரு?
நீங்க டைரக்டா வந்து எத்தனை பேரை நீங்க டைமண்ட் கிளப்பில் கொண்டு வரணும்? 20 people, ரைட்? அந்த 20 பீப்புளுக்கு நீங்க டார்கெட் கொடுங்க. என்ன டார்கெட் கொடுக்கணும்? bring another 20 under you. So total வந்து எத்தனை பேர் டைமண்ட் கிளப்பில் வரும் உங்க டீம்ல? 400 people டைமண்ட் கிளப்பில் வரும். நீங்க டைரக்டா வந்து 20 people 20 பேரை நீங்க டைமண்ட் கிளப்பில் கொண்டு நீங்க டைமண்ட் கிளப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 20 பேரை 20 people நீங்க டைமண்ட் கிளப்பில் கொண்டு வாங்க. 20 people நீங்க டைமண்ட் கிளப்பில் கொண்டு வாங்க. அவருக்கு ஒரு டார்கெட் கொடுங்க. bring 20 each. அப்ப டோட்டலா வந்து உங்க டீம்ல 400 பேர் டைமண்ட் கிளப்பில் வரும். 400 into 5000 business volume. You have 20 lakhs turnover in your team. 20 lakhs 20 லட்சம் 20 lakhs turnover வந்தா நீங்க நாசர் சரோட மாதிரி ஒரு பெரிய பின் அடிச்சுக்கலாம். You become star pearl pin achiever in RCM. எத்தனை பேரு? 400 பேர், 400 people. So through RCM டைமண்ட் கிளப் மூலமா போனா உங்களுக்கு பின் அச்சீவ்மெண்ட் சீக்கிரமா வந்துடும். டைமண்ட் கிளப் பண்ணினா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. கம்பெனில நிறைய பெனிஃபிட்ஸ். நீங்க 6 months கண்டினியூஸா 5000 பிவி பண்ணிட்டு போனா கம்பெனி வந்து கமிஷன் மந்த்லி கமிஷன் கொடுக்கும். 6 monthsக்கு அப்புறம் 5000 rupees ப்ராடக்ட் ஃப்ரீ கொடுக்கும். எவ்ரி 3 monthsல ஒரு லக்கி டிப் இருக்கும். அந்த லக்கி டிப்ல வந்து கோல்டு ஜுவல்லரிஸ், டைமண்ட் ஜுவல்லரிஸ் எல்லாம் ஃப்ரீயா கிடைக்கும். கார் கொடுத்துட்டு இருந்தது, மொபைல் கொடுத்துட்டு இருந்தது. அதுல எல்லாம் உங்களுக்கு தெரியாமையே நீங்க வந்து அந்த லக்கி டிப்பில் எல்லாம் நீங்க என்ட்ரி ஆகும். அதுல கொஞ்சம் நியூட்ரி சார்ஜ் ப்ராடக்ட்ஸ் இருக்கணும். அதான் ஒரு கண்டிஷன். கொஞ்சம் நியூட்ரி சார்ஜ் ப்ராடக்ட் வச்சுக்கோ. அதுல கொஞ்சம் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாயோட நியூட்ரி சார்ஜ் ப்ராடக்ட்ஸ் நீங்க அந்த 5000 பிவில் இன்க்ளூட் பண்ணினா உங்களுக்கு நியூட்ரி சார்ஜ் காரனும் ஃப்ரீ கொடுக்கும். குவார்டர்லி லக்கி டிப்பில் வரும். 6 monthsக்கு அப்புறம் ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்கும். நிறைய பெனிஃபிட்ஸ். சோ என்ன பண்ணணும்? 2 ஜாப் இருக்கு ஆர்சிஎம்ல. 2 ஜாப், 2 ஜாப் இருக்கு, 2 வேலை. ஒண்ணு, நீங்க 5000 பிசினஸ் வால்யூம்ல இருக்கணும். அது எப்ப பண்ணணும்? 1ஆம் தேதி பண்ணிருக்கணும், இல்ல மேக்ஸிமம் 2ஆம் தேதிக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். டோன்ட் வெயிட் ஃபார் 10th. தட் இஸ் a first job. ரெண்டாவது என்ன பண்ணணும்? உங்க டீம்ல நீங்க நேரடியா உங்கள கண்ட்ரோல்ல 20 பேரை டைமண்ட் கிளப் பண்ணி வைக்கணும். யூ ஹாவ் டு கிரியேட் 20 டைமண்ட் கிளப்பர்ஸ் இன் யுவர் டீம். அவருக்கு என்ன டார்கெட்? வாட் இஸ் தேர் டார்கெட்? கம்ப்ளீட் 5000 பிசினஸ் வால்யூம் and create another 20 each. So total எவ்வளவு ஆச்சு? 400 பேர். That is your target. நீங்க இதை ஃபோக்கஸ் பண்ணி போனா பை ஜூன் நீங்க ராயல்டி அடிக்கலாம். பை அக்டோபர் நவம்பர் நீங்க டெக்னிக்கல் அடிச்சுக்கலாம். அக்டோபர் நவம்பர் நீங்க டெக்னிக்கல் ஆனா டிசம்பர்ல உங்களை கமிஷன் டபுள் கமிஷன் கம்பெனி கொடுக்கும். That is a special offer for 2021. ஸ்பெஷல் ஆஃபர் ஃபார் 2021. நீங்க நவம்பருக்குள்ள டெக்னிக்கல் ஆகணும். ஜூனுக்குள்ள நீங்க ராயல்டி ஆகணும். நவம்பருக்குள்ள நீங்க டெக்னிக்கல் ஆகணும். நவம்பருக்குள்ள நீங்க டெக்னிக்கல் ஆனா டிசம்பர்ல யூ வில் கெட் டபுள் கமிஷன். நவம்பர்ல நீங்க வாங்குற கமிஷன் 1 lakh இருந்தா டிசம்பர்ல உங்களுக்கு 2 lakh கிடைக்கும். நவம்பர்ல நீங்க வாங்குற கமிஷன் 2 lakh இருந்தா டிசம்பர்ல உங்களுக்கு 4 lakhs கமிஷன் கொடுக்கும். 4 lakhs டபுள் கமிஷன். அதுக்கு என்ன வேணும்? வாட் இஸ் த கண்டிஷன்? பை ஜூன் நீங்க ராயல்டி அடிச்சிருக்கணும். பை அக்டோபர் நவம்பர் நீங்க டெக்னிக்கலா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? பி a diamond clubber. நம்பர் 1. நம்பர் 2, focus 20 people in your team. 20 people நீங்க செலக்ட் பண்ணுங்க. உங்க டீம்ல நீங்க லிஸ்ட் பண்ணுங்க. இப்பவே நீங்க லிஸ்ட் பண்ணுங்க. உங்களோட டைரி எடுத்து நீங்க லிஸ்ட் பண்ணுங்க. 20 பீப்புளோட பேர் எழுதுங்க. யாரெல்லாம் என்னால நான் டைமண்ட் கிளப் பண்ண முடியும்? ஸ்டார்ட் ரைட்டிங். நோ டைம். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஸ்டார்ட் ரைட்டிங் 20 people. 20 பேரோட லிஸ்ட் பண்ணுங்க. அவர் டைமண்ட் கிளப்ல கொண்டு வாங்க. அவருக்கு கொடுங்க. கிவ் them a target. Bring another 20 people in diamond club. அவர் ஜூன் வரைக்கும் கொண்டு வரட்டும். 20 people கொண்டு வரட்டும். By June your turnover will be about 20 lakhs business volume. So எல்லாரும் இதை ஃபோக்கஸ் பண்ணி வேலை பண்ணுங்க. எனக்கு இன்னைக்கு இங்க வந்து பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து எல்லாருக்கும் நன்றி. நீங்க எல்லாம் வந்து ஒரு பெரிய பின்னச்சீவரா பார்க்கணும் எனக்கு பெரிய ஆசை இருக்கு. அதனால நான் இத்தனை எஃபர்ட்டை போட்டு நான் இன்னைக்கு கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லைட் பிரசன்டேஷன் மூலமா எல்லாம் காமிச்சது. நீங்க எல்லாரும் வந்து ராயல்டி அடிக்கணும். நீங்க எல்லாரும் வந்து டெக்னிக்கல் ஆகணும். டிசம்பர்ல வந்து எல்லாரும் வந்து டபுள் கமிஷன் அடிச்சு ஒரு பெரிய பின்னாச்சீவரா மாறணும் மாதிரி நான் பாக்குறதுக்கு ஆசை இருக்கு. So all the best. ஜெய் ஆர்சிஎம்.